So, good afternoon, friends. Today is the last day of our camping here at Bodhi Zendo. So, I asked Mr. Madhavan to brief his experiences today. ஓகே, வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் ஒரு 15 பேர் பெங்களூரில் இருந்தோம். ஒரு 5 பேர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற காவேரிப்பட்டினத்தும் இந்த கொடைக்கானல் போடி செண்டோவுக்கு வந்திருக்கிறோம். இந்த மெடிடேஷன் கேம்ப்பு 12 ஜூன் 2013 15 ஜூன் 2010 வரைக்கும் நடந்திருக்கு. இங்கே எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாருமே பகிர்ந்து கொள்வதற்காக ஆசையாக இருக்கிறாங்க. அந்த பகிர்வுகளை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அந்த அனுபவங்கள்லாம் என்ன, சில குறிப்பாக சொல்லணும்னா, என்ன எதிர்பார்த்து வந்த நாம, நீங்கள் என்ன கிடைச்சது என்னென்ன மாதிரி இருந்தது, அதில் என்ன பிடிச்சது உங்கள் வாழ்க்கைக்கு பயனாகுதா? அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை காட்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இட வசதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கொடுத்த சாப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வெறும் சென்டருக்கு மட்டும் போகிற நாம இன்றைக்கு எல்லாம் ஒன்றா கூடி ஒரு முன்னாள் இருக்கும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆக மொத்தத்தில் உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லணுங்கிறது என்னோடய ஆசை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசலாம். தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் பேசணுங்களா, கன்னடாவிலையும் பேசலாம், தெலுங்குல பேசலாம், மலையாளத்தில் பேசலாம். யதார்த்தமாக பேசுங்க. அந்த மொழியை அந்த பேசுகிறதாவில் யதார்த்தமாக பேசுங்க. யார் முதல்ல பேச விருப்பப்படுறீங்க? யாராவது? ஐயா, இப்போ முருகேஷ் ஐயா பேசுவாருங்க. நீங்கள் பேச ஒவ்வொருவரும் உங்கள் பேரையும் ஊரோ இல்லை என்ன பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். முடிவில் வாழ்க வளமுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் தெரியும் ஆரம்பிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், என் பேர் முருகேஷன். நான் பெங்களூர்லேருந்து வரேன். நான் இந்த ட்ரிப்புக்கு வரும்போது நான் எதையும் எதிர்பார்த்து வரலை. ஸோ எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அதை மட்டும்தான் நான் தெரிய வந்தேன். இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மொத்தமாக சொன்னோன்னா, இட்ஸ் சிம்ப்ளி அமேசிங். ரொம்ப அற்புதமான அனுபவம். இந்த அருமையான ஒரு இயற்கை சூழல், நல்ல காற்று, காசு கேட்காத காற்று, இந்த ஒரு அற்புதமான இந்த இயற்கை சூழல், இந்த தட்பவெப்பநிலை, இந்த இயற்கை சூழலில் இந்த 4 நாட்கள் இருந்தது எனக்கு ஏதோ ஒரு 4 மணி நேரம் மட்டுமே இருந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு. இது அப்புறம் இந்த போதி சிண்டோவை பற்றி சொன்னோன்னா, இது ரொம்ப டிசிப்ளினாக நடத்துகிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலைகளை கூட எப்படி சிறப்பாக செய்யலாம் என்றதை பற்றி ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்ணும், என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்றதை கூட அதில் அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சாப்பாட்டை பற்றி சொல்லும்போது, இயற்கை உணவுகள் நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு உண்டான அந்த இயற்கை உணவுகளை நாம் எப்படி தயாரிச்சுக்கலாம், அதை எப்படி சாப்பிடலாம்ன்றதையும் அதை பற்றிய முதல்ல அந்த அறிவு நமக்கு முதல்ல வந்துடும். அது இங்கே வந்த உடனே அது நமக்கு தானாகவே அந்த அறிவு வந்துடும் நமக்கு. முருகேசன், நீங்கள் இந்த அனுபவத்தை பற்றி உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்னோட அனுபவத்தை அவங்களுக்கு நேராக அவங்க தலையில் திணிக்க மாட்டேன். ஓகே, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வேண்டுமா, நீங்கள் போய் பாருங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னால் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வெவ்வேறு விதமானது. அதனால் அவர்களுக்கு இங்கே போங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் என்று மட்டும்தான் சொல்லுவேன். தவிர ஓகே, நான் என்னென்னலாம் அறிந்து கொண்டேன் அதையெல்லாம் அவங்க தலையில் ஏற்ற முடியாது. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
என் பேர் ரகுபதி தேவி அருள்நிதி. நான் இப்போ தற்போது பெங்களூரில் இருக்கிறோம். நான் சென்டருக்கு 2-3 தடவை தான் வந்திருக்கேன். அதில் மாதவன் சார் ஐயா அவர்கள் அண்ணா வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு கேம்பாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து 20 பேர் வந்திருக்கோம். மன்றத்தில் இருக்கிற அந்த தியானம் பண்ணும்போது இருக்கிற அனுபவத்தை விட இந்த மாதிரி கேம்பில் வந்து பண்ணும்போது எல்லாம் ஒரே குடும்பம், சகோதரர்கள், சகோதரிகள், மகன்கள், மகள்கள், அந்த உறவோட 4 நாட்களும் ஒரே குடும்பமாக இருந்து ஒரே எல்லாம் தூங்கி படுத்து எழுந்திரிச்சு சாப்பிட்டு சுற்றி சிரித்து சந்தோஷமாக இருந்தோம். இந்த அனுபவமானது வாழ்நாளில் மறக்கவே முடியாது. மற்றொன்று என்றால் கண்ணுக்கு விருந்து பசுமை. அனைத்து மலைகளும் பார்க்கும்போது கண்ணுக்கு விருந்து. காதுக்கு காலையில் நம்ம தவம் பண்ணும்போது அந்த பறவைகளோட சத்தம் காதுக்கு விருந்து. அந்த தியானம் பண்ணும்போது மனசுக்கு விருந்து. மற்றபடி நம்ம என்னென்ன விருந்து, பெரிய ஒரு விருந்துக்கு போன மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சி. அதுலேயும் சொந்த பந்தங்களோட எல்லாம் மகள்கள், சகோதரர்கள், அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருக்கிறது வந்து ரொம்ப, அது என்ன சொல்றதுன்னு வார்த்தையே வரல. இந்த அனுபவம் இன்னும் கிடைக்கணும்னு ஒரு ஆவலாக தான் இருக்கு, ஆசையாக இருக்கு. ஆசை சீரமைத்துன்னு சொல்றாரு, ஆனால் இது வந்து ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால இதே போல மறுபடியும் ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு, ஒரு வாழ்க குருவை துணை, வாழ்க வளமுடன். ನಮಸ್ಕಾರ. வாழ்க வளமுடன். ನನ್ನ ಹೆಸರು ವೆಂಕಟರಮಣ ಅಂತೇಳಿ, ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಈ ಮೆಡಿಟೇಷನ್ ಕ್ಯಾಂಪ್ಗಂತ ನಾವು ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಮಾಧವನ್ ಸರ್ ಮುಖಾಂತರ ನಾವು ಸುಮಾರು ಒಂದು 20 ಜನ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ತುಂಬ ಆಶ್ಚರ್ಯಕರ ವಿಷಯ, ಅನಿಸಿಕೆಯಾದ ವಿಷಯಗಳು. ಈ ಮೆಡಿಟೇಷನ್ ಕ್ಯಾಂಪು ನನ್ನ ಅನುಭವದಲ್ಲಿ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ನಾನು ಪಡೆದಿರಲಿಲ್ಲ. ಇದು ಎಷ್ಟೋ ಅನುಭವಗಳು ಎಲ್ಲೋ ಏನು ಪಡೆದು ಇಷ್ಟೊಂದು ನಮಗೂ ಒಂದು ಸಾಧಿಸಕಾರಕ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಅನುಭವ ಆಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಂದು ಪ್ರಕೃತಿ ಜೀವನ, ಪಕ್ಷಿಗಳು ಹಾಡುವಂಥದ್ದು ಮತ್ತು ಗಾಳಿನ ಆ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಈ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅನುಭವ ಆಗಿದೆ. ಈ ರೀತಿ ನಮಗೂ ಪದೇ ಮಾಧವನ್ ಸಾರು ನಮಗೆ ಅರೇಂಜ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟರೆ ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಅವಕಾಶ ವಂದನೆಗಳಿಂದ ಅನುಭವಿಸ್ತೇನೆ. ಸೊ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்